ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங். இது வந்து அளவு ப்ளவுஸு. ஸோ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு இன்ச்சு டைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதோடைய நம்ம எப்பயுமே அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பிடிக்கணுமோ அதை நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போது ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டில் எவ்வளவு, அதாவது இந்த செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேக் பார்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து ரொம்ப விரிஞ்சு அகலமாக வைக்காமல் கரெக்டாக வச்சுட்டு நம்ம அளக்கணும். இந்த ஆம்ஹோலில் இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆம்ஹோலில் இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்குமே நம்மளுக்கு 20 இன்ச்சு இருக்குது. அப்போது ஒரு பக்கத்துக்கு 10 இன்ச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேப் வச்சு அளந்து கூட நம்ம லைனிங்கில் வச்சு கட் பண்ணலாம். கீழே ஒரு கோடு, மடிச்சடிக்க 1.5 இன்ச் போல் ஒரு கோடு. ஸோ ப்ளவுஸினுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 14.1 இருந்தது. ஸோ நான் வந்து 14.1 ப்ளஸ் அதோட 1/2 இன்ச்சு சேர்த்தி 14.1 வச்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போது உயரத்தை மார்க் பண்ணியாச்சு. இதுதான் உயரம். நீங்கள் வந்து ஸ்கேல்லையே லைன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடுப்பினுடைய பேக் பார்ட்டில் எவ்வளவு இடுப்பு சுற்றளவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது இடுப்பினுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2 பக்கத்துக்கு வந்து 17 இன்ச்சு. நம்ம இங்கே 2ஆக தான் மடிச்சிருக்கோம். அப்போ நம்ம 8.5 இன்ச்சை அப்படியே வச்சுட்டு டாட்டுக்காக ஒரு 1.5 இன்ச், தையலுக்காக 1.5 இன்ச் வெட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக் பார்ட்டில் இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே இந்த கழுத்து பின் கழுத்து உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அளந்துக்கலாம். ஸோ அளந்து பார்த்தோம்னா நமக்கு 4.25 இன்ச் வருது. 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போது இப்படியே இந்த ஷோல்டர் எது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பேக் பார்ட்டில் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஷோல்டர் வந்து எது வரைக்குமே வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணால் நமக்கு கழுத்தினுடைய அந்த சுற்றளவு கிடச்சிடும். ஸோ இப்போது நான் கழுத்தை இப்படியே வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் வந்து முடியுது. அப்போ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிறேன். அப்போது ஷோல்டருடைய அளவையும் நான் வந்து இதோடையே சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிறேன். இப்போது நம்ம பின் கழுத்து, அந்த கழுத்து சுற்றளவு, ஷோல்டரு, இடுப்பு சுற்றளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது ப்ளவுஸை ஒரு பக்கம் எடுத்துட்டு இந்த பட்டியினுடைய உயரம், அப்புறம் ஆம்போலிலிருந்து இந்த பட்டி வரைக்கும் உள்ள உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த பட்டியினுடைய உயரம் மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம்போல் வரைக்கும் உள்ள அளவையும் நம்ம மார்க் பண்ணி அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம வந்து 40 இன்ச்சு நம்ம வந்து அளந்தோம். ஸோ வந்து அப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு வரும். அப்போ 10 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது பேக் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம பாக்ஸ் போட போகிறோம்.
இந்த இடத்துக்கு நம்ம இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு நம்ம இவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஆள் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால் நம்ம வந்து 1.5 இன்ச்சு கூட நம்ம ஆம் ஹோலுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்த ஆம் ஹோலில் நம்ம மார்க் பண்ணி இந்த வளைவை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆம் ஹோல் வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு கையில் வந்து ரொம்ப லூஸ் இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வந்து இப்போது டேப்லேயே நம்ம அளந்துக்கலாம். ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டேப்பில் அளந்துக்கலாம். 9.25 இன்ச் இருக்குது. நம்ம இங்கே 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் போதும். இப்போ தைக்கும்போது 1/4 இன்ச்சு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ 9 இன்ச்சு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே நம்ம இந்த கோடை வந்து கீழே தள்ளி நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம். ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வரணும். இப்போ 9 இன்ச் வருதா அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப பர்ஃபெக்டாக 9 இன்ச் வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டை நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். கழுத்து வந்து ரவுண்டு நல்லா கொடுத்துக்கலாம். பின்னாடி நாட் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்த தாராளமாக கொஞ்சம் அகலமாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அகலமாக போடுவாங்க ப்ளவுஸு. ஸோ வந்து பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம சிசர் கட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது 40 இன்ச்சு சைஸு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னா 3 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கு இருக்குது. செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு பக்கத்துக்கு 10 இன்ச்சு இருக்குது. இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 8.5 இன்ச்சு இருக்குது. ஸோ பேக் பார்ட்டுக்கு இந்த 40 இன்ச்சு சைஸ் இருந்ததுன்னா இந்த அளவுகளை நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். இப்போ 40 இன்ச் சைஸ் இருக்கிறவங்க இந்த மெஷர்மெண்ட்டை போட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பேக் பார்ட் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். கை வந்து சின்ன கை தான், ஷார்ட் ஸ்லீவ். கட்டிங் வந்து வீடியோ எடுக்க முடியல, நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படின்றது. கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். ஸோ உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்காக 5.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. ஆம் ஹோல் வந்து 9 இன்ச்சு. இந்த ஆம் ஹோல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஆம் ஹோலினுடைய அளவை 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பாதி 4.5 இன்ச்சு, அங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே எடுத்துகிட்டு இந்த வளைவை நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி 1/2 இன்ச் கீழே நம்ம இந்த உள்வளைவுக்காக 1/2 இன்ச்சு நம்ம கீழே தள்ளி நம்ம கீழே வெட்டணும். இப்படி தான் வந்து ஸ்லீவை நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸில் தான் போட போகிறோம். நான் வந்து துணியை கிராஸில் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பேக் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை அப்படியே வச்சு நம்ம கிராஸில் வச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே ஸ்கேல் வச்சு நம்ம இந்த இடத்த அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் இந்த
ஷோல்டரனுடைய அளவுகள், ஆர்ம் ஹோல் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நம்ம பட்டிக்காக 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் பட்டிக்காக. இப்போது இங்கேருந்து நம்ம 10 இன்ச்சு நம்ம செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 10.25 இருக்குது, 10 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 1/4 இன்ச்சு தள்ளி இருக்குது. நல்லா கரெக்டாக அந்த கோடை கரெக்டாக போட்டுக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டினுடைய உயரத்தான் முன்பக்க உயரம், முன்பக்க கழுத்து உயரம். இப்போ கழுத்தில் வந்து நம்ம இங்கே டேப் வச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிராஸாகவே எடுத்துக்கலாம். கிராஸாக எடுத்தோம்னா 5.25 இன்ச் வருது. 6 இன்ச்சு நம்ம 5.25 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ கிராஸாக தானே எடுத்தோம், அதே மாதிரி இங்கேயுமே நம்ம கிராஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ 6 இன்ச் இங்கே வருது. இப்போ இந்த இடம் வந்து முன்பக்க கழுத்து உயரம். இப்போ இதுக்கு ஒரு வளைவு. இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இந்த முன்பக்கம் இப்படி ஃப்ரண்ட்டில் இந்த இடம் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 4.25 இன்ச் ஒரு புள்ளி இருக்குது. நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 5.25 ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு முன்பக்க கப்பு உயரம், முன்பக்க கப் உயரம் வந்து இந்த ஷோல்டர் அளவு இல்லையா, கரெக்டான ரெடி அளவில் இருந்து நம்ம அப்படியே அளக்கலாம். ஷோல்டரில் 2ஆக மடித்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த கப் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டினுடைய எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2 இன்ச்சு இங்கேருந்து வித்தியாசம் வருது. அதே மாதிரி இப்போது இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டாட்டு இதுக்கு எவ்வளோ அளவு இருக்குன்றதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. நம்ம 4 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்போது சென்டர் டாட்டு பிடிக்கிறதுக்கான அளவு வந்து இந்த இடம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். டாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 + 1/2 இன்ச்சு 3.25 இன்ச் வருது. ஸோ இதுக்கும் உள்ள, அதாவது இந்த அளவுகளுக்கும் இந்த அளவுக்கும் உள்ள சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து நம்ம சென்டரில் டாட் பிடிக்க போகிறோம். அதே மாதிரி இது ஆம்ஹோல் டாட். இந்த இடம் வந்து உள்வளைவு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து 40 இன்ச் சைஸுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.